கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஒமனுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 months முன்னாடி தான் வந்தோம். ஸோ என்னோடய கிச்சனை நான் எந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா கத்தாரில் இருந்தோம். அங்கே அதோட கிச்சன் டூரும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓமனில் நான் எந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சனோட என்ட்ரன்ஸில் உள்ள என்ட்ரானதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். என்னோடய ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 வெஜிடபிள் ட்ராலி வச்சுருக்கேன். அந்த வெஜிடபிள் ட்ராலியில் எனக்கு தேவையான எல்லா ஐட்டமும் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். மேலே ஒரு ஹேங்கரில் பசங்களோட லஞ்ச் பேக்கு எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு டேபிள் மாதிரி செட் பண்ணி என்னோடய வெட் கிரைண்டர் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த வெட் கிரைண்டர் பார்த்தீங்கன்னா ஒமன் வந்து தான் வாங்கினேன். இதோட அன்பாக்சிங் வீடியோவும் என்னோடய சேனலில் வந்து இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இந்த சைடு மிக்ஸி, நமக்கு டெய்லி தேவைப்படுற உப்பு, புளி, சர்க்கரை, டீத்தூள், நெய் எல்லாமே பார்த்திங்கன்னா வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்துலேயே என்னோடய நைட் செட்டு ஒன்று வந்து வச்சுருப்பேன். இங்கே வந்து க்ரீன் டீ, வாட்டர் பாட்டில் எல்லாமே வச்சுருப்பேன். ஸோ ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எனக்கு தேவைப்படுற ஆயிலெல்லாம் வச்சுருப்பேன். இது பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயிலு, நல்லெண்ணெய், இஞ்சி தட்டுற ப்ளேஸு எல்லாமே பார்த்திங்கன்னா வச்சுருப்பேன். இந்த கிச்சன் வந்து செமி ஃபர்னிச்சர்டு. ஸோ மேலே எங்கேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டோ எதுவுமே இருக்காது. ஸோ கீழே மட்டும்தான் கபோர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே தான் என்னோடய கிராசரிஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா எனக்கு டெய்லி தேவைப்படுற ஸ்பூனு எல்லாமே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கிராசரி ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். இதில் டெய்லி எசென்ஷியலாக தேவைப்படுற பாத்திரங்கள் மட்டும் வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு கபோர்டு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா க்ரோசரி ஐட்டம் தான் இருக்கும். செகண்ட் இதில் இட்லி பாட்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டவ் இருக்குது. இது 5 பர்னர் ஸ்டவ்வு, சிமன்ஸ் பிராண்டோடது. இதை பற்றி ஆல்ரெடி நான் வந்து சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். இது செமி ஃபர்னிச்சர்டு வில்லான்றதுனால எங்களுக்கு அடுப்பு வந்து ஓனரோடதே இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் நியூவாக எந்த ஸ்டவ்வும் வாங்கலை. இதுக்கு பார்த்திங்கன்னா மேலேயே ஒரு லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த லிட்டை அப்பப்போ வேணும்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நமக்கு யூஸ் ஆகும்போது எடுத்து விட்டுக்கலாம். மேக்ஸிமம் கல்ஃப் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டவ்ஸ் தான் அவைலபிளாக வச்சுருப்பாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஜக்கு, டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஈவினிங் மாவு அரைக்கிறதுக்காக எல்லாமே தனித்தனியாக ஊற போட்டு வச்சுருக்கேன். வெந்தயம், உளுந்து, அரிசி எல்லாம். இங்கே ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் ரேக் ஒன்று வச்சு என்னோடய அஞ்சரை பெட்டி, பசங்களோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவி பக்கத்துலேயே வச்சுருவேன். மார்னிங் வந்து நம்ம தேடிட்டு டென்ஷன் ஆக வேணாம்னு சொல்லிவிட்டு பக்கத்துலேயே விளக்கி கழுவி போட்டுருவேன். பசங்க வாட்டர் பாட்டில்லாம் இருக்குது. கிச்சனில் பார்த்திங்கன்னா நமக்கு டைம் வந்து தெரியணும். ஸோ அதுக்காக இங்கே ஒரு வாட்ச் ஒன்று வந்து மாட்டி வச்சுருக்கேன். இது வந்து சிங்க் ஏரியா கிட்டேயே பார்த்தீங்கன்னா மேலே பெரிய 2 ஜன்னல் இருக்கும். நம்ம ஈவினிங் டைமில் திறந்து விட்டோம்னா சூப்பராக காற்று வரும். கிச்சனுக்கு தனியாக லைட்டே தேவையில்லை, நல்லா வெளிச்சமாகவே தான் இருக்கும். ஸோ சிங்கில் எல்லா பாத்திரமும் கழுவி போட்டிருக்கேன். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்கும் சின்னதாக. இங்கே என்னோடய தோசைக்கல், ஆயிலு, ரைஸ் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கேன். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு 3 செல்ஃப் இருக்குது. இதில் தான் என்னோடய டெய்லி எசென்சியல் பாத்திரங்கள், குக்கரு எல்லாமே பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் எக்ஸ்ட்ரா க்ரோசரிஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுக்குவேன். அதே மாதிரி சிங்க் கீழேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 கபோர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இது சிங்க்குக்கு கீழே இருக்க ஏரியான்றதுனால நான் அவ்வளோவா இதில் பாத்திரமெல்லாம் எதுவும் ஸ்டோர் பண்ணல. நம்ம வாஷிங் லிக்யூடு, காக்ரோச் ஸ்ப்ரே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான்
வச்சுருக்கேன். இங்கே அப்பப்போ காக்ரோச் தொல்லையும் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா என்னோடய பழைய ஸ்டவ் வந்து நான் வச்சுருக்கேன். நாங்கள் இங்கே வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கும் போது நாங்கள் ஸ்டவ் ஒன்று வாங்கினோம். பட் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு அது தேவைப்படலை, அதனால் அதை அப்படியே வச்சுருக்கேன். அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துலேயே வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன். அது ஒரு சின்னதாக ஒரு டேபிள் போட்டு வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே என்னோடய சாம்சங் பெரிய ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி இது செமி ஃபர்னிஷ்டு ஹோமுன்றதுனால இந்த ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா ஓனரோடது ஆல்ரெடி வீட்டில் இருந்துச்சு. நல்ல பெரிய ஃப்ரிட்ஜு, என்னோடய ஹைட்டை விட பெருசாகவே இருக்கும். மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ரீசர் ஏரியா, அதில் கொஞ்சம் மசால் பொடி இந்த மாதிரி ஐட்டம் தான் வச்சுருக்கேன். கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஃப்ரிட்ஜு. உங்களுக்கு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு எவ்வளோ வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சன் டோரு. மேலே எதுவுமே கபோர்ட்ஸ் கிடையாது. ஸோ அங்கங்கே நான் கார்னர் ரேக்கு இந்த மாதிரிலாம் வச்சு என்னோடய கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.